வணக்கம் நேர்களே. இன்றைய நாள் பொழுதில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன செய்தேன்ன்றதை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ காலையில் எழும்பினோடனே நான் ஃப்ளாக்ஸீட் கொடுக்குறது வழக்கம். ஸோ என்னுடைய காலை பொழுதை நான் ஸ்டார்ட் பண்ணுறது ஃப்ளாக்ஸீட்டில் தான். வேறு வித்தியாசமானதுகள் குடிப்பேன் நான். ஸோ ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டூனாவை நல்ல ஒரு சலட் மாதிரி போட்டு கொஞ்சம் உரப்பாக ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வச்சு அதுக்கு பிறகு ரப் பண்ணி அதை கொடுத்தேன். ஸோ அவர் அப்படி வெஹிக்கிளில் போய் கொண்டிருக்க நேரம் சாப்பிட்டுட்டு போகிறது. ஸோ இது அவருக்குரிய பிரேக்ஃபாஸ்ட். ஸோ 2 ப்ரெட்டை நான் கொடுத்து அனுப்பியிருந்தேன். பிறகு அவர் ஸ்நாக்குக்கும் பிறகு லேட்டாகி சாப்பிடுவார். ஸோ பிள்ளைகளுக்கு லஞ்சுக்காக ஸ்பெகட்டியும் மீட் பால்ஸும் செஞ்சுருந்தேன் நான். ஸோ இது என்னுடைய ஓன் மீட் பால்ஸ். ஸோ நானாகவே மீட் வாங்கி நான் மீட் பால்ஸ் செய்கிறது. ஸோ அதை தான் லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பியிருந்தேன். ஸோ பிள்ளைகளுக்கு 2 பேருக்கும் வேறையாக காலையிலே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுத்து விட்டுருந்தேன் நான். ஸோ அதுக்கு பிறகு அவங்களுக்கு காலையில் சாப்பிட்டுட்டு போகிறதுக்காக பேன் கேக் செஞ்சுருந்தேன். இது ஓட்ஸ் அண்ட் ஹெல்த்தி வேலை ஆல்மண்ட் ஃப்ளார், ஓட்ஸ் ஃப்ளார், கொஞ்சம் ஃப்ளாக்ஸீடும் போட்டு. ஸோ அது பேன் கேக் மேப்பிள் சிரப்போட. பிறகு லேட்டாகி நான் எடுத்துகிட்டு போகிறது. ஸோ இந்த கப்பில் போட்டு அதுக்கு பிறகு நான் ஒரு மக்கில் போட்டு எடுத்துகிட்டு போவேன். இது ஜிஞ்சர் டர்மரிக் டீ. ஸோ அன்றைக்கு அவங்க நைட்டுக்கு வந்தோடனே பாயாசம் ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் செஞ்சு வச்சுட்டே தான் போனேன் நான். ஸோ சவ்வரிசி சேமியா ஸோ வேணுமென்று கேட்டபடியால் பிள்ளைகள் அப்போ அதனால் அதை செஞ்சுட்டு போனேன். பிறகு பாசிப்பயிரை அவிச்சிருந்தேன் நான். ஸோ நான் சாப்பிட்றதுக்காக ஸோ ஃப்ரெஷ் தேங்காய் பூவும் பாசிப்பயிரும் கொஞ்சமாக சீனி விட்டு நான் சாப்பிட்டுட்டு அப்படியே நான் போயிட்டேன். ஸோ நைட்டுக்கு நான் என்னென்னா சம்பளும் அதே பாசிப்பயிர் கொஞ்சம் இருந்துச்சு. அதை கறியாக சமைச்சிட்டு மரவள்ளி அவிச்சிருந்தேன் நான். ஸோ அதோட மற்றது மல்டிகிரெயின் ரைஸும். ஸோ இதுதான் நைட்டுக்கு நான் செஞ்சு வச்சுட்டே போனேன். ஸோ ஈஸி, லைக் எந்த கிளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு ஈஸியாக கொஞ்சம் ரிலாக்ஸாக இது பண்ணலாம். ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் நான் வேலையை முடிஞ்சு எல்லாம் வந்த அப்புறம் நாங்கள் ஃபேமிலியாக நாங்கள் கவராத்தா ஐஸ்கிரீம் இடத்துக்கு போனோம். ஸோ அதில் நிறைய வெரைட்டி ஐஸ்கிரீம் இருக்குது. ஸோ உங்களுக்கு விருப்பமான ஒரு ஸ்கூப் 2 ஸ்கூப்புன்னு உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ அதில் கோன் இருக்குது, வாஃபிள், அப்புறம் கப்பில் எடுக்கலாம். சரியா? ஸோ உங்களுடைய சாய்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். கவராத் ஐஸ்கிரீம் எப்போவுமே நல்ல டேஸ்ட். ஸோ அதில் அவங்க பாலும் விற்கிறாங்க, ரைட்? பிறகு ஒவ்வொரு வகையான ஐஸ்கிரீம் கவராத்தா, உங்களுக்கு தெரியும் கவராத்தா கொஸ்கோவில் தான் நீங்கள் கூடுதலாக பார்க்கலாம். பட் இதில் கேக்கும் இருக்குது அவங்க இதில், நல்ல டேஸ்ட். ஸோ நாங்கள் 4 பேரும் நாங்கள் எடுத்தோம். எப்போ போனாலும் எங்களோட ஹஸ்பண்டும் 2 பிள்ளைகளும் மில்க் ஷேக் தான் எடுப்பாங்க. பட் நான் அப்படி இல்லை, நான் ஐஸ்கிரீம். ஸோ இன்றைய நாள் பொழுது அப்படி தான் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்றதை காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, thanks for watching. Enjoy your day. Bye.